GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க சொல்றீங்களா உண்மையான செட்டிங் எது தெரியுமா? 9:25க்கு ஆளுநர் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்குள்ள வராரு. 9:40க்கு வெளிய வந்துறாரு. 9:43க்கு சரியாக ட்விட்டர் பதிவு வருது. ஏங்க அது எப்படிங்க 9:40ல இருந்து 9:43க்குள்ள நீங்க ட்விட்டர் பதிவு போடுவீங்க? ராஜ்பவன் சரியா 12 கிலோமீட்டர். போறக்கே 25 நிமிஷம் ஆகும். முதல் பதிவீடு. அடுத்து 10:03க்கு அடுத்த பதிவு வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநர் அவர்களை பார்க்கிறார். ட்விட்டர் பதிவுல வந்து விஜய் அவரோட பேரை வந்து எப்படி தெரியுமா ராஜ்பவன் போட்டாங்க? ஜோசப் விஜய்னு போட்டாங்க. தமிழ் தாய்க்கு நிகராக தேசிய கீதமும் தேசிய கீதத்துக்கு எதிராக தமிழ் தாயும் எந்த விதத்தில் குறைந்ததானது? தமிழக மக்களுடைய உணர்வு உள்ளது. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியா எடப்பாடியார் அவர்கள் பேசியிருக்கணும்ல. திமுக சொன்னா எடுபடாது, காங்கிரஸ் விட்டு சொல்ல சொல்லுவோம், வேல்முருகனை விட்டு சொல்ல சொல்லுவோம். இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ராஜவேலோட கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகமான அடிப்படை போராட்டத்தை நாங்கள் காட்டுறோம், எதிர்ப்பை காட்டுறோம். பேசவே இல்லைங்க. படத்தை சொல்ற மாதிரி இவர் பேசினா தானங்க இருக்கும். 3 நிமிஷத்துல எந்திரிச்சு போயிட்டாரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த வருடத்தின் 2025 வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் சட்டமன்ற இதில் ஆளுநர் உரையோட தொடங்கணும். அதுக்கு ஆளுநர் வராரு. ஆளுநர் தமிழக அரசு கொடுத்த உரையை அவர் படிக்க வராரு. வரும்பொழுதே காங்கிரஸ் வந்து ஏன் முழக்கம் பண்ணணும் அவருக்கு எழுதுறா? இதில் முதல்ல இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கருப்பு ரிப்பன் அணிந்து வந்தார். அதற்கான காரணம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக பெண் ஒரு பாலியல் வன்கொடுமை காக்கப்பட்டு அதிலிருந்து கிட்டத்தட்ட 23ஆம் தேதி அந்த பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் வந்து கவர்னர் அவர்கள் நேரடியாக அங்கே பார்வையிட போகிறார். இதை தாண்டி துணைவேந்தரை நியமித்திருந்தால் இதுபோல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்காது. இதற்கான எதிர்ப்பு கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ்நாடு தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்களுடைய கருத்து. இதை தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கண்டனத்துக்கான ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா, மக்களுக்கான பிரச்சனையை மக்களுக்கான தீர்வை காண்பதற்கு தான் மக்கள் வாக்களித்து எங்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் குரல் கொடுக்க தான் சட்டமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் இருக்குது. அதன் விதமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு போயிட்டு அங்கே எங்களுடைய ஜனநாயக முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கீங்க. திமுக சொல்வது ஆளுநர் உரை முக்கியம்னு சொல்லுது. தமிழக அரசு எழுதி கொடுக்குற உரையை ஆளுநர் படிக்கணும், அது முக்கியமான உரைன்னு சொல்றாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி செய்யறது சரியா? இல்லை அப்படி நீங்கள் அந்த ஆளுநருக்கு அந்த தெரிவிக்கணும் அப்படின்னா ஆளுநர் உரை முடிஞ்சதுக்கப்புறம் தெரிவிக்கலாம். இல்லை ஆளுநர் உரை தொடங்கினதுக்கப்புறம் வெளிநடப்பு நாங்கள் இதில் உடன்பாடு இல்லைன்னு வெளியில் நடப்பு வந்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கலாம். ஆளுநர் 9:25க்கு சரியாக உள்ளே செல்கிறார். ஆளுநர் 9:30க்கு உள்ளே போய் உட்கார்ந்தோடனே ஆளுநர் 3 நிமிஷம் தான் உள்ளே இருந்தார். ஆளுநர் எப்படி நடந்திருக்கிறார்? 2022 எப்படி இருந்தார், 2023 எப்படி இருந்தார், 2024 எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும். 2023 கிட்டத்தட்ட ஆளுநருக்கு உரை வழங்கப்படுகிறது. சட்டப்பேரவையுடைய 1ஆம் ஆண்டு முதல் உரை. இது வந்து ஸ்பெஷல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அரசியலமைப்பு சட்டம் 176 விதியின் கீழே இது ஒரு கவர்னருக்கு அடிப்படை ரூல். இது வந்து அரசியலமைப்பு சட்டம். இதை கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அவர் 2023 பெண்கள் முன்னேற்றம் குறித்தும் பெண்களுக்கான சதவீதம் குறித்தும் பெண்களுக்கான திட்டத்தை குறித்தும் அதில் வரவுரை செய்யப்பட்டிருக்குது அந்த அறிக்கையில். இப்போ கலைஞர் குறித்து பேசலை, பெரியார் குறித்து பேசலை. பெண்களுக்கான இன்றைக்கி பெண்களுக்கான அதிக பாதுகாப்பை கொடுப்பதில் பிரச்சனை இருக்கிறது என்று இன்றைக்கு பாஜக தலைவர் முழுக்க இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் இன்றைக்கும் அதனோட கூட்டணி கட்சியும் காரணமாக தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவம் நடந்தது போல் அவர் சித்தரிக்கிறார்ல. 2023 முதல் சட்டப்பேரவையில் அந்த முதல் கூட்டத்தொடரில் நீங்கள் ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் பெண்களுக்கான முன்னேற்றம் குறித்து இருக்கிறது, கலைஞருடைய பேர் இருக்கிறது, தந்தை பெரியாருடைய பேர் இருக்கிறது. இதெல்லாம் வாசித்து இருக்கணும்ல. சரி, நீங்கள் கலைஞர் பேரையும் தந்தை பெரியார் பேரையும் உங்கள் சித்தாந்த ரீதியாக விட்டீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ பெண்கள் முன்னேற்றம் குறித்து திட்டம் இருந்துச்சு, அதையே நீங்கள் புறக்கணிச்சிங்க. அப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்கு மீது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு இல்லைன்றதை அன்றைக்கு எடுத்துக்கலாமா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, 2023 2024 வாங்க. 2024 இவர் வாசிச்சிட்டாரா? நேரடியாக தேசிய கீதம் பாடலைன்னு சொல்லிட்டு அந்த 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 அறிக்கையை வாசிக்காமல் அமர்ந்து விட்டார். நேரடியாக அமர்ந்துட்டார். இன்றைக்கி 2025 அதான் செஞ்சுருக்கிறாரு.
அரசியலமைப்பு சட்டம் 176 த ஸ்பெஷல் அட்ரஸ் ஃபார் கவர்னர் இன் நியூ இயர், அதாவது புது வருடங்களில் புதுசாக கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கைகளை வாசிக்க வேண்டியது என்பது முழுக்க முழுக்க கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகாரம். அந்த அதிகாரத்தை விதிமீறல் செய்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடுதல் தான் இதை நாங்கள் பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு, துணைவேந்தருடைய நியமனத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அதிமுக வந்து யார் அந்த சார்னு ஒரு பேட்ச் அணிஞ்சிட்டு வந்தாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இவங்க ஒரு அறிக்கை வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த யார் அந்த சாருன்றதுக்கு அதிமுக தமிழக அரசை குற்றம் சாட்ட வருது. காங்கிரஸ் துணைவேந்தர் நியமிக்கல, அதனால தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு ஆளுநரை குறை சொல்றது. குறை சொல்வது இல்லை, திமுக சொன்னா எடுபடாது, காங்கிரஸ் விட்டு சொல்ல சொல்லுவோம், வேல்முருகனை விட்டு சொல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கு அப்படின்னு. அதுதான் சொல்றேனே, இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ராஜவேலோட கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இன்றைக்கு நடைபெற்றது என்பது துணைவேந்தருடைய விவகாரத்தை எங்களுடைய மாநில தலைவர் பல வாரமாக பேசிட்டு வர்றார். பல வாரமாக பேசல, நானே உங்கள் ஊடகத்தில் பேசியிருக்கேன். துணைவேந்தர் தான் முழுக்க முழுக்க அங்கே பொறுப்பாளராக இருக்கணும். இன்றைக்கி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கேம்பஸ் இன்சார்ஜ் வந்து ரிஜிஸ்ட்ரார், நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த பதிவாளர் தான் முழுக்க முழுக்க அதுக்கான பொறுப்பு. அந்த இன்னர் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்களா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி இருக்கும்ல, அந்த செக்யூரிட்டியை டெண்டர் எடுத்துருக்கிறது அந்த ரிஜிஸ்ட்ரார் தான், அந்த பதிவாளர் தான். அப்போ முழுக்க முழுக்க அந்த பதிவாளர் யாருடைய கட்டுப்பாடு கீழே இருக்கிறாரு? கவர்னர் கட்டுப்பாடு கீழே இருக்கிறாரு. துணைவேந்தரை நியமித்து விட்டிருந்தால் எங்களுடைய அரசின் கட்டுப்பாடு கீழே வந்திருக்கோம். அப்போ நாங்கள் பொறுப்பேற்றிருப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஆளை வச்சுருக்கிறீங்க. ஏன் இது திட்டமிட்ட சதியாக இருக்கக்கூடாது? எங்கள் கேள்வி வரும்ல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை நாங்கள் திருப்பி கேட்கலாம்ல. ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் ஒரு எஃப்ஐஆர் லீக்கில் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு காவல்துறை மீது, அது தமிழகத்துடைய காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை மீது நீங்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வச்சிங்கள. நீங்கள் எதுக்கு நாங்கள் 500 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் புடிங்கி கிடிங்கெல்லாம் பேசினார்ல நம்மளுடைய அவர்கள், மாநில தலைவர் அவர், பாஜகவுடைய மாநில தலைவர் பேசலையா? அப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்? பாஜக மாநில தலைவர் அவ்வளோ எஃப்ஐஆரை எழுதியிருந்தாருன்னா இன்றைக்கி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்லேருந்து வெளியே வருது தவறெல்லாம் இட்ஸ் அ டெக்னிக்கல் கிளிச்சஸ்ன்னு சொன்னாங்கல்ல. மத்திய அரசு ஒப்புக்கொண்டு விட்டது எங்களுடைய தவறுண்டு. ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ்க்கு மாறினது தான் தவறுன்னு ஒத்துக்குச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் ஆக்கலையா அதை? அதுபோன்று இன்றைக்கு அதாவது அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. அதிமுக இன்றைக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும்ன்றதுக்காக அதை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க இந்த சம்பவம் ஏற்பட்டது ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு காரணம் இன்றைக்கு துணைவேந்தரை நியமிக்காத காரணம்தான் என்று அதை சட்டப்பூர்வமாக எழுத்து வடிவமாக ஆக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சட்டமன்றத்தில் எங்களுடைய ஜனநாயக குரலை, எங்களுடைய ஜனநாயகமான அடிப்படை போராட்டத்தை நாங்கள் காட்டுறோம், எதிர்ப்பை காட்டுறோம். பேசவே இல்லைங்க, படத்தை சொல்கிற மாதிரி இவர் பேசினா தானேங்க இருக்கும். 3 நிமிஷத்தில் எந்திரிச்சு போயிட்டாரா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பக்கம் இதெல்லாம் விட்டுவிடுவோம். நீங்கள் அதிமுக இன்றைக்கு யார் இந்த சார்னு ஒரு கேள்வி எழுப்பி வராங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு கோச்சிட்டு போயிட்டார், சரியா? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து பேச விடாமல் சென்று விட்டார் என்று இதற்கு ஏதாவது பதிலளித்தார் எடப்பாடியார் அவர்கள்? இது தவறு. ஆமாம், தேசிய இல்லை தமிழ்தாய்க்கு பாட விடாமல் நேரடியாக தேசிய கீதமும் சேர்த்து பாடணும்னு தானே அவங்க சொல்கிறாங்க. தமிழ்தாய்க்கு நிகராக தேசிய கீதமும், தேசிய கீதத்துக்கு எதிராக தமிழ்தாயும் எந்த விதத்தில் குறைந்ததானது? எங்களுடைய தமிழக மக்களுடைய உணர்வு அது. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியாக எடப்பாடியார் அவர்கள் பேசியிருக்கணும்ல. இது கவர்னருடைய செயல் என்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டியது. இது இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் 2023 இப்படி தான் பண்ணார். இது அரசியலமைப்பு சட்டம் 176 கீழே இது தவறானது, இது முழுக்க விதிமீறல், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி குரல் கொடுத்துருக்கணும்ல. குரல் கொடுத்தாரா? அதை எப்படி நீங்கள் வந்து முழுக்க இவர் கேட்க வந்தார், அதுக்கு நீங்கள் ஒரு செட்டிங் பண்ணாங்க, அதுக்கு வேல்முருகன் அவர்கள் பேச வந்தார். இதெல்லாம் எதர்ச்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் சொல்கிறீங்களே, உண்மையான செட்டிங் எது தெரியுமா? 9:23க்கு சரியாக இப்போ நீங்கள் லைவில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மக்கள் கூட பார்க்கலாம். 9:25க்கு ஆளுநர் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்குள்ளே வராரு. 9:30க்கு என்னது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வரவேற்கிறார். 9:35க்கு நேரடியாக போய் அமர்கிறார் தலைமைச் செயலகத்துக்குள்ளே. 38க்கு 3 நிமிஷம் இருந்துட்டு வெளியே 9:40க்கு வெளியே வந்துடுறார். 9:43க்கு சரியாக ட்விட்டர் பதிவு வருது ஆளுநர் ராஜ்பவன்லேருந்து. என்ன ட்விட்டர் பதிவு அப்படின்னா, நான் இவரிடம் பேசினேன், நான் சபாநாயகரிடம் பேசினேன், தேசிய கீதத்தை பாட சொன்னேன், அதை இசைக்க சொன்னேன், அதை இசைக்கவில்லை, அதன் காரணமாக நான் வெளியே வந்து விட்டேன்.
ஏங்க அது எப்படிங்க 9:40 9:43 நீங்கள் ட்விட்டர் பதிவு போடுவீங்க? நீங்கள் போகிறது இங்கே தமிழ்நாடு செக்ரட்டரியேட்லேருந்து ராஜ்பவன் சரியாக 12 கிலோமீட்டரு, போகிறக்கே 25 நிமிஷம் ஆகும். சரி, நவீன கருவிகள் மூலயமா நீங்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறக்கே இந்த கருத்தை தெரிவிக்கிறக்கே ஒரு அதிகாரம் தெரிவிக்கணும்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் ஆகாதா? அந்த 3 நிமிஷத்துக்குள்ளேயே போட முடியும்? என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே திட்டமிடுதலை நான் தெளிவாக சொல்கிறேனே. மக்களுக்கு ஒரு விஷயம், 2 நாட்களுக்கு முன்பாகவே அப்பா அவர்கள் முறையாக சென்று ராஜ்பவனில் அழைப்புதல் வைத்து அவரை அழைத்து சிரித்த முகத்தோடு தான் அப்பா வெளியே வந்தார். பார்த்தீங்களா? சிரித்த முகத்தோடு தான் வெளியே வந்தார். இன்றைக்கு வரும்போது கூட சிரித்த முகத்தோடு தான் அப்பா அவர்கள் அழைத்தார், முதலமைச்சரும் அழைத்தார். ஆனால் அவருக்கு ஆளுநர் அவர்களுக்கு சிரித்த முகம்லாம் கிடையாது. அவர் கன்னிங்லெஸ்ஸாக தான், அதாவது ஒரு திட்டமிட்டு தான் வந்திருக்கிறாரு. என்ன திட்டமிடுதலோடு வந்திருக்கிறாரு? நம்ம உள்ளே வரோம், 3 நிமிஷம் உட்காடுறோம், வந்த ஸ்பீடுக்கு வெளியே போய்டுறோம். கேள்வி ஏன்னா இதை வாசிக்க மாட்டேன். ஏன்னா 2023 இவர்களுக்கு தெளிவாக தெரியும் தமிழ் தாய் வாழ்த்தை தான் முன்னெடுத்தார்கள். நாங்கள் எங்களுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் 500 வருடம் 600 வருடம் 1000 வருடம் முன்னாடி இங்கிலீஷ் வந்திருக்குமா? எங்களுடைய தொன்மை தொட்ட மொழியான உலகத் தமிழர்களுக்கான உலக மொழிக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி பாடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் பாட மாட்டோம்னு சொன்னோமா? இல்லை பாடவே முடியாதுன்னு சொன்னோமா? இல்லை தேசிய கீதத்தை புறக்கணிச்சிட்டோமா? தேசிய கீதத்தை புறக்கணித்தது யார் தெரியுமா? சொல்றாரு. அவங்களும் என்ன சொல்றாங்க, தமிழ் மொழியவோ தமிழ் தாய் வாழ்த்தையோ நாங்கள் சாதமானக்கில மதிக்கிறோங்கிறாங்க. அது தவறு. நான் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 2019 மதுரை எய்ம்ஸோடைய அடிக்கல் நாட்டு விழாக்கு இந்திய நாட்டு பிரதமரும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதல்வர் OPS அவர்களும் அன்றைக்கு இருந்த கவர்னர் அவர்களும் போகிறாங்க. அப்போ அன்றைக்கு தேசிய கீதமும் பாடப்படலை, தமிழ் தாயும் பாடப்படலை. இது குறித்து டிராஃபிக் ராமசாமியுடைய ஸ்டூடெண்ட் வேம்பு அவர்கள் தனிப்பட்ட சமூக ஆர்வலர் வழக்கு தொடர்றாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அவங்களுடைய 2 சுப்ரீம் அந்த ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் அவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இது ஒரு நடைமுறை தான். இது இட்ஸ் அ தம் ரூல், இட்ஸ் நாட் அ தம் ரூல், இட்ஸ் எ கஸ்டமர் ப்ராக்டிஸ். இது நம்மளுடைய நடைமுறை வழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஜட்ஜ்மெண்ட் ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அது உயர்நீதிமன்றம் கொடுத்துருச்சு, அதில் நம்ம தலையிடலை. ஆனால் 2019 நரேந்திர மோடி அவர்களே இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர்களே தேசிய கீதம் இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்காமல் முதலமைச்சரும் இந்திய நாட்டு பிரதமர் தேசிய கீதம் வாசிக்காமல் அமைதியாக இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்களே. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உண்மையாக உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் தேசிய கீதம் அன்னைக்கு வாசிச்சிருப்பீங்கல்ல. தேசிய கீதத்தின் மீது அதிகமான பற்றுள்ளவர்கள் என்றால் அன்னைக்கு வாசிச்சிருக்கணும்ல. அதை கேட்டிருக்கணும்ல. நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டு பிரதமர் கேள்வி எழுப்பி இருக்கணும்ல. கேள்வி எழுப்பலையே, அவர் எதுவுமே பேசலையே. அப்போ அது மூலியமாக தெரியலையா தேசிய கீதம் உண்மையாக இவர்களுக்கு பட்டிருக்கான்ட்டு? ஏங்க, RSS உடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ராஷ்டிர பிரேமி யுவாதல் அந்த ஒரு அமைப்பு தான் கிட்டத்தட்ட 90களுக்கு பின்பாக இந்த நம்மளுடைய மூவர்ண கொடியவே ஏற்றுனாங்க. அது 1947 50 வரைக்கும் RSS மீது ஒரு தடையே இருந்துச்சு. அந்த தடை எதனால தெரியுமா? இவர்கள் இந்த மூவர்ண கொடியையும் நம்மளுடைய தேசிய கீதத்தையும் இவங்க ஏற்றுக்கல. அதற்கு பின்பாக ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசி அதற்கு பின்பாக அந்த தடையை நீக்கி அதற்கு பின்பாக தான் அந்த அமைப்பே வெளியே வந்துச்சு. அதோடைய அமைப்பு தானே ஜனசங்கமாக மாறி இன்றைக்கு பாஜகவை மாறி இருக்கு. உண்மையிலுமே ஆளுநர் உரை நிகழ்த்தணும்னு வரல, திட்டமிட்டு அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வந்தார், உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பேசும்போது. அப்போ அந்த உரையை படிக்கவே அவருக்கு விருப்பம் இல்லையா? அதனால தேசிய கீதத்தை சாக்கா வச்சுட்டு வெளில போகிறாரா? இல்லை, அதுதான் இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆளுநர் ரவி அவர்கள் 2023 பெண்களுடைய முன்னேற்றம் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய கலைஞருடைய பேர், தந்தை பெரியாருடைய பேரெல்லாம் விட்டுட்டு இவர் தனிப்பட்டு ஒரு உரையை எடுத்துகிட்டு இவரா எப்படி இந்த பேரலல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இவர் ஒரு அரசாங்கத்தை நியமிக்கிற மாதிரி இவர் ஒரு உரையை ஆட்டிகிட்டு இருக்காரு. அடிப்படையாக அரசியலமைப்பு சட்டத்தில் தனிப்பட்டு எந்த கருத்தும் சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்களுக்கு சொல்வதற்கு எந்த தார்மீக அடிப்படையில் சட்டத்திலையும் உரிமை கிடையாது, தார்மீக அடிப்படையிலும் உரிமை கிடையாது. அது மரபும் கிடையாது. சட்டமன்ற மரபையும் மீறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறீங்க. அப்போ அந்த உரையை கொடுத்ததை தான் படிக்கணும் அப்படிங்கிறப்ப இவர் படிக்க சில வரிகளை விட்டுட்டு படிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் வரப்ப அந்த வருடமே அந்த நிமிடமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை தீர்மானமாக்கி அதை வெளியிட்டார். 2024 தேசிய கீதம் இசைக்கப்படலைன்ட்டு இந்த முழு அறிக்கையவே அவங்க வாசிக்கல. அதான் இவங்க எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கணும்னா நான் படிக்க மாட்டேங்கிறதுக்காக தேசிய கீதத்தை பாடலன்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாரான்னு கேட்குறேன். சாக்கு போக்குன்றதை விடுங்க, நீங்கள் கவர்னர், அவங்க என்ன கொடுத்தா என்ன?
நீங்கள் உங்களுடைய சட்டம் என்ன, உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட சட்டம் 176 விதியின் கீழே நீங்கள் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை படிக்கணும். நீங்களா ஒரு கருத்து எடுத்து வைக்க முடியாது. உங்களுடைய சித்தாந்தம், உங்கள் பாசிச சித்தாந்தம், உங்களுடைய RSS ஐடியாலஜி இங்கே வந்து சட்டமன்றத்தில் பேச முடியாது. நீங்கள் சொற்பொழிவாட்ட முடியாது. இங்கே கொடுத்துருக்கிற மக்களால் ஏற்படுத்திருக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் படிக்காமல் நீங்கள் அதை புறந்தள்ளுவதற்கு முறை என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கையை ஃபார்மேட் 2023 இப்போ பைலட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்குறாரு. அதை மறுக்கிறாங்க இந்த அரசாங்கம். தெளிவாக திராவிட மாடல் அரசு இருக்குன்றோன்னே உடனே 2024 தேசிய கீத சப்ஜெக்டை கொண்டு வந்துடுறாரு. தேசிய கீத சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டு வாசிக்காமே போயிடுறாரு. இப்போ 2024 அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்துட்டார். இது முழுக்க விதிமுறைகள் தானே. இந்த விதிமுறைகளுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்களோ ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? எடுக்கல. சரி, 2025 என்ன பண்ணுறாரு, வரும்போதே பிளானோட வந்துடுறாரு. நம்ம போகிறோம், 3 நிமிஷம் தான் உள்ளே இருக்கிறோம், வெளியே வந்தோடனே ட்விட்டரை போட்டிருப்பா அப்படின்னு முன்னாடி எல்லாமே ஸ்ட்ரக்சரைஸ்டு. அதாவது முழுக்க ஒரு திட்டமிட்டு தெல்ல தெளிவாக ஒரு அறிக்கை படிக்கக்கூடாது, இந்த அரசாங்கத்தை முடக்க வேண்டும் சித்தாந்த ரீதியாக, ஒரு பேரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும், சட்டமன்றத்துக்குள்ளே நமக்கு ஆக்கி காட்டணும். எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக RN ரவி ஒரு ஆளுநராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி தான் தெரியுது. அதை தான் அவர் முரண்படுறாரு. எல்லா ஆளுநரை விட இவர் எப்பத்திலிருந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு. எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை மணி பில்லாக போடுறது, கிடப்பில் போடுறது, அதை எதுவுமே பாஸ் பண்ண விடாமல் மக்களால் நியமிக்கப்பட்டு மக்களால் அரசாங்கமாக்கப்பட்டு மக்களால் ஆட்சி செய்திருக்கக்கூடிய அரசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை எது? இதுக்கு அவங்களுக்கு ஆளுநராக உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த கடந்து வந்த பாதைகளில் தெரிகிறது, இவர் வந்து முழுக்க தமிழ்தாய் வாழ்த்த இன்றைக்கு இவருடைய பார்வை என்பது ரொம்ப சிறிதாக இருக்கிறது. என்னென்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம், தேசிய கீதம் பாட மாட்டோம்னு சொன்னோமா? முடிஞ்சதுக்கப்புறம் பாடுறோம். 2023 2024 2025 எல்லாத்துலேயும் பாடியிருக்கோம். தேசிய கீதம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த அறிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் பாடுறோம். ஆனால் எங்களுடைய மொழி தொன்மை தொட்ட மொழி, 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான மொழி, உலக பழமையான மொழி தமிழ் மொழி. அந்த பழமையான மொழி தானே உங்கள் இந்திய நாட்டு பிரதமர் வந்து ரொம்ப தொன்மையான மொழின்னு சொல்லி லண்டனில் வெளிநாட்டிலலாம் போய் பேசுகிறீங்க. அந்த மொழி தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுல ஆளுநர் அவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய பிரதமர் அவர்களே இது இருக்கிறதுலே தூய்மையான மொழி, இந்த மொழிக்கு தான் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறோன்னு பேசுறாரு. அதான் சொல்றாரு. எங்க கொடுக்குறாரு? ஆளுநரும் தமிழ் மொழிக்கு மரியாதை கொடுக்குறோம் தானே சொல்றாருல்ல. செயல்பாட்டில் இருக்கா? தமிழ்தாய் வாழ்த்து பாட பாஜக மாநில தலைவர் அவர் எக்ஸ்பெக்டத்தில் போட்டிருக்காரு, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் பாடணுங்கிறாரு, தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடணும், தேசியம் பாடணுங்கிறாரு. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் அவர்கள் பேசினதுல தமிழக மக்களுடைய உணர்வை புண்படுத்திட்டாங்க அப்படின்றத நம்ம அவர்களுக்கு, பாஜக தலைவர் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. தமிழக மக்களுடைய உணர்வுகளை இவர்கள் புண்படுத்தி விட்டார் ஆளுநர் அவர்கள். அதற்கு இவர் சப்போர்ட் பண்ணணும், முட்டு கொடுக்கணும் அப்படின்றக்காக உடனே என்ன பண்ணுறாரு, நேரடியாக ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அதாவது இங்கிட்டும் இருக்கக்கூடாது, அங்கிட்டும் இருக்கக்கூடாது, பொதுவாக கோடை போடுறான்னு ஒரு கோடை போட்டு ரெண்டுமே வாசிக்கணுன்ட்டார். இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களே, எப்பொழுதுமே பாஜகவினர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இல்லை, நாங்கள் இங்கிட்டு தான் நிற்க போகிறோம். நீங்கள் வந்து 370 ஆர்டிக்கல்லேருந்து பாபரி மஸ்ஜித்லேருந்து எல்லா சம்பவங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒற்றை நிலையில் இருக்கோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே பாட்டுன்னு வச்சுட்டு போங்க, அதையும் செய்யுங்க, யார் வேணாண்டா, அதை செய்ய வேண்டியதானே. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அதல்ல. இங்கே இருக்கக்கூடிய அறிக்கைகள், மக்கள் நலத்திட்டங்களை எதையுமே மக்களிடத்தில் செல்ல விடக்கூடாது. ஆளுநர் அவர்கள் இடையூறு செய்ய வேண்டும். இதற்கு தெளிவாக ஆளுநர் ரவி அவர்கள் இதற்கு தெளிவாக திட்டமிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய சாட்சி 9:25 உள்ள வராருங்க. 9:30 உள்ள ஒரு தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு 9:38 வெளியே வந்துட்டார். 9:43 முதல் ட்விட்டருடைய இது போடுறாங்க, பதிவு விடுறாங்க. அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியமாகுன்றதான் எங்களுடைய கேள்வி. இதான் முதல் பதிவீடு. அடுத்து 10:03 அடுத்த பதிவு வைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் அதில் அந்த ட்விட்டருடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், எங்கே ஒரு 5 நிமிஷத்தில் ட்விட்டரில் போட முடியாதா ஃபோனில் இருந்துன்னு? கரெக்டான கேள்வி. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உரையை இவர் வந்து அப்பாவிடம், அங்கே வரக்கூடிய மரியாதைக்குரிய சபாநாயகரிடம் இவர் சொன்னதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் இவர் ஒரு கோரிக்கை வைத்ததாகவும், செய்தி வெளியிட்டிருக்கு. அதுதான் தேசிய கீதத்தை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கையை அவர்கள் கண்டுகொள்ளாமல் உடனடியாக இதை நிராகரித்து விட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடிவிட்டதாகவும். இதை சொல்கிற எனக்கே 2 நிமிஷம் தேவைப்படுது. நீங்கள் எப்படியே 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி ட்விட்டரில் போடுறீங்க? ராஜ்பவன்லேருந்து உடனே ட்விட்டரில் பதிவிடு ஆகுது.
அப்போ இது எல்லாமே தெரியுதுல, ஒரு திட்டமிட்டு நடந்திருக்கு. அந்த திட்டமிட்டு இதற்கு காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். இது ஏன் இவர்கள் திட்டமிட்டு 2 காரணத்துக்காக பண்ணாங்க. ஒன்று, மக்கள் நலத்து திட்டங்கள் போகக்கூடாது. 2வது, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரத்தில் முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல, கேள்வியோடைய பதிலளிக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கிறார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த கேள்வி இன்றைக்கு வந்து விடுமோ, இந்த கேள்விக்கு பதிலளிக்கணுமே, இதை புறக்கணிப்பதற்காக, இதை திசை மாற்றுவதற்காக, இதை மடைமாற்றுவதற்காக செய்யப்பட்ட வேலை தான் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் இது தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியேறி சபை நிகழ்வுலாம் பார்த்தா அவசர காலத்தை நினைவூட்டுது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன், இது முழுக்க ஆளுநர் அவர்கள் இந்த இடத்துல அரசியலை மறந்துவிட்டு இது ஒரு புது வருட பிறப்பு. இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு வச்சுருக்கு. அதை படித்து விட்டு அதுக்கப்புறம் அவருடைய கருத்தை சொல்லாமல் அடுத்து எங்கே வெளியே பேசணும் பேசிட்டு போயிடலாம், தவறில்ல. சட்டமன்றத்திலேயே தான் ஏன் பேசணும்னு பார்க்குறீங்க? அப்போ குறிப்பீடாகணும். அது குறிப்பு ஆச்சுன்னா அவர் ஒரு முன்மாதிரியாக இருப்பார். எல்லா ஆளுநர்களை விட பாருங்கள், நான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எப்படி சட்டமன்றத்துக்குள்ளேயே, அதுவும் தமிழகத்துக்குள்ளேயே, அதுவும் திராவிட மாடல் அரசுக்குள்ளேயே கொண்டு போய் நான் பேசியிருக்கேன் பாருங்கன்னு காட்ட விரும்புகிறார். அதற்கப்புறம் அவருக்கு என்ன கிடைக்குன்றது மக்கள் அறிந்த ஒன்று. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம். இதுதான் இந்த இடத்துல துணைவேந்தரை நியமிக்காததுக்கு காரணம்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடூரமான சம்பவம். அதில் பெண் பாதிக்கப்பட்டது என்பது நம் வீட்டு சகோதரியாக நம்ம பார்க்குறோம். அதில் மாற்றுக்கருத்தில் அது கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. நேரடியாக அவர்களுக்கு நான் தனிப்பட்டு பல இடத்துல சொல்லியிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குகள் எல்லாத்திலுமே அரபு நாடுகளைப் போல அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், சைனாவை போல தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றத என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் இந்த இடத்துல இதை அரசியல் செய்வது யார்? அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஆசிஃபான்ற பொண்ணு அங்கே நேரடியாக வன்முறை செய்யப்படுகிறார். அந்த வன்முறை செய்யப்பட்ட ஒரு ரேபிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பாஜகவுடைய அமைச்சர்கள் அவர்கள் நேரடியாக கொடியேந்தி வலம் வரலையா? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பாஜக எத்தனை சாகட்டையடி அடிச்சுக்கிட்டாரு, இல்லை சவுக்கடி அடிச்சுக்கிட்டாரு? அப்போ இதெல்லாம் கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து பாஜகவுடைய நிலைப்பாடு, பெண்களுடைய முன்னேற்றம் குறித்த நிலைப்பாடு உண்மையாக இருந்தால் 2023 அவர் கொடுத்துருக்க அந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணலை. அப்போ இவர்களுடைய திட்டம் என்பது வேறு. பாஜக மாநில தலைவர் எக்ஸ்பெக்டில் தமிழக அரசு மீது உள்ள சில பிரச்சனை திசை திருப்பதான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன், இந்த கேள்வியே தார்மீக அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய கட்சியும் தான் வைக்கணும். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து கேள்வியை நாங்கள் தான் எழுப்பியிருக்கோம். முதல்ல துணைவேந்தரை ஏன் நியமிக்க மாட்டீங்க? இவ்வளோ நேரம் அதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ரிஜிஸ்டாரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, இன்னர் செக்யூரிட்டிக்கு யார் அந்த சார் ரெஸ்பான்சிபிள்? இந்த சார் யார் அந்த சார் கேட்குறாங்கல்ல. சட்டசபை வெளியில் இது குறித்து கேட்கும்போது துணைவேந்தரை நியமிக்கலைங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று இப்போ சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு கேட்குறாரு அவர். இல்லை இங்கே பாருங்க, அதாவது சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது, நிர்வாகம் யாரு? அதாவது ஒரு சம்பவத்தை புரிஞ்சுக்குங்களேன். குற்றவாளி மேலே ஏற்கனவே வழக்கு இருக்குது, அவர் எப்படி நடமாடுறாரு அதெல்லாம் பார்க்கணும். சிபிஐ இதில் போகணும். வெரி குட். அதாவது சிபிஐ இந்த விசாரணையை முன்னெடுத்த வேண்டும். தமிழக காவல்துறையும் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் சரியாக செய்யும். ஒரு மாவு கட்டு இல்லை, 2 மாவு கட்டு கூட போடும், அதில் தவறு இல்லை. கமிஷனர் அவர்கள் வெளியே அருண் சார் வெளியே பேட்டி விட்டோன்னு சொன்னீங்க, நீங்கள் அது எப்படி பேட்டி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கல்ல. இன்றைக்கு அது சரியாக போச்சுல. அவர் சொன்னது ஏதோ டெக்னிக்கல் எரராக இருக்குன்னு சொன்னார். சொல்லியா, நான் அவ்வளோ எஃப்ஐஆர் பார்த்துருக்கேன், நானும் ஒரு போலீஸாக இருந்தவன் தான், எனக்கு சிடிஎன்எஸை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னாரு. இன்றைக்கி எங்கே போச்சு? அது தப்பாயிடுச்சின்னு தெரியவாயிடுச்சுல. நீங்கள் அதாவது நான் தான் சொல்கிறேன், இந்த பொலிட்டிக்கல் கிமிக்னு வாங்கல, ஏதாவது ஒரு லைம்லைட் அரசியலில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசணும், அதை மக்கள் ஈர்ப்பாக பார்க்கணும். அதுக்கு பெண்களுடைய விஷயத்தை கையில் எடுக்க வேண்டாம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். பெண்களுடைய வன்முறை விஷயத்தில் கையில் எடுத்து அரசியல் பண்ணுவீங்க, அதெல்லாம் எவ்வளோ இழிவாக இருக்குது. அதை தான் நாங்கள் இங்கே கேள்வியாகவும் எழுப்புகிறோம். இப்போ நீங்கள் கூட அருமையாக கேட்டீங்க, என்னென்னா இந்த சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் தானே இருக்குது. சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய இடத்துல காவல் அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. உள்ள இன்னர் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்களே, உள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கான பொறுப்பாளர் அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர். அந்த பதிவாளர் என்பவர் நேரடியாக ஆளுநருடைய கண்ட்ரோலில் இருக்கிறவர். அதனால தான் கேள்வி கேட்குறோம். ஒன்று ஆளுநர் அவர்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள், இல்லாட்டினா துணைவேந்தர் நியமிங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். ரெண்டுத்துக்குமே இடையூறாக இருந்து மக்களுக்கான நலத்திட்டத்தையும் கொடுக்க விட மாட்டீங்க, மக்களுக்கான பாதுகாப்பையும் கொடுக்க விட மாட்டீங்க, எல்லாத்துக்கும் இடையூறாக இருப்பேன். அது ஒரு அறிக்கையை கூட படிக்க மாட்டேன்னா கெட் அவுட் ஹேஷ்டாக் ரவின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது உண்மை தானே? நீங்கள் துணைவேந்தரை நியமிக்கலை, அதனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு ஆளுநரை கூட சொல்கிறீங்க. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட எல்லாருமே அந்த பாஜக மகளிர் அணியை சார்ந்தவர்கள் எல்லாருமே போய் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க இந்த சம்பவத்துக்கு. இல்லை தவறு ஒன்றும் இல்லையே.
அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னரை பார்த்து ஆளுநரை பார்த்து தான் கொடுக்கணும். நாங்களும் அதான் சொல்கிறோம். ஆளுநர் தானங்க அடிப்படையாக தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்கிற இடத்துல இருக்காங்க. அவர்கள் பார்த்ததும் சரி. நீங்கள் இதை சொல்கிறீங்களே, விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநர் அவர்களை பார்க்கிறார். இதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ட்விட்டர் பதிவில் வந்து விஜய் அவரோட பேரை வந்து எப்படி தெரியுமா ராஜ்பவன் போட்டாங்க? ஜோசப் விஜய்னு போட்டாங்க. இந்த இந்த இடத்துல என்ன கட்டமைப்பு அரசியலை நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் நம்மளுடைய மதசார்பின்மைன்ற வந்தால் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் சொன்னது தான். அதாவது வெறுப்பு கடையில் வெறுப்பு சந்தையில் அன்பு கடையை திறப்போம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே இடத்துல நீங்கள் ஒரு நடிகர் அவர் பேர் விஜய்னு இருக்குது, அதையும் ஜோசப் விஜய்னு நீங்கள் சொல்லி காட்டணுமா? அதுவும் ஆளுநர் அவர்கள் அதை திருப்பி நினைவூட்டணுமா? அந்த நினைவூட்டுதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அவர் போய் பெண்களுடைய பாதுகாப்பு ரீதியான, தமிழக பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு ரீதியான ஒரு மனு அளிச்சுட்டு வராரு. நடிகர் விஜய் அவர்கள் வந்தாருன்ட்டு போட்டு போக வேண்டியதானே? இல்லை அவரை டேக் பண்ண வேண்டியதானே? டிவிக்கே விஜய்ன்னு தானே ட்விட்டர் பதிவகத்தில் வச்சுருக்காரு. ஆனால் ஜோசப் விஜயின் டைப் பண்ணி நீங்கள் ராஜ்பவன்லேருந்து வெளியிடுறீங்களே, ஆளுநர் மாளிகையிலேருந்து ட்விட்டர் பதிவு வெளியிடுறீங்களே, அது காரணம் என்ன? அதற்கு பின்னாடி மத அரசியல் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து இரட்டை அரசை நிலைநாட்ட விரும்புகிறார். அது ஒருபோதும் இந்த தமிழக மண்ணில் ஜெயிக்காது. இன்னொன்று, அம்பேத்கர் நிறுவிய அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து 3 வருடமாக 176 விதியை விதிமீறல் செய்து வருகிறார். இது முறைப்பட்டு இவர் தானாக ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதற்கு நேரடியாக ஒன்றிய அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டு பேருமே அமைதியாக இருக்கிறாங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.